ஹலோ ஆல் வணக்கம் அகேன். இன்னொரு ஒரு வீடியோ. ஆனால் இந்த வீடியோவில் வந்து இந்தியா டாஸ் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத வந்து நாங்கள் பேசலாம் அப்படின்னு வந்திருக்கோம். அதோட சேர்த்து சீரீஸும் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக டாஸ் ஜெயிக்கணும் மாஸ்டர், என்ன சொல்கிறீங்க? வாய்ப்பில்ல ரசா. ப்ரோ, வாய்ப்பு வேணும். இது என்ன ப்ராபபிலிட்டி, லா ஆஃப் ஆவரேஜ், 21 மேட்சாக தொடர்ந்து தோக்கிறது, எல்லா ஃபார்மேட்டையும் சேர்த்து நாளைக்கு கண்டிப்பாக டாஸ் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சாகணும் தான், இல்லைன்னு நான் சொல்லல. நம்ம கையில இல்லையே, ராகுல் கையில இல்லையே. ஜெயிச்சா அட்வான்டேஜ், அவ்வளவுதான். ஆமாம், கண்டிப்பாக ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா வந்து நம்ம போன மேட்சே பார்த்தோம், டியூவும் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இந்தியா வந்து லூஸ் பண்ணதுக்கு. ஒரு பெரிய ஃபேக்டர் அது மட்டுமே இல்லை, அது என்ன ஏதுன்றதை அப்புறமா பேசுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பற்றி பேசணும். அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்கல்ல. அதாவது ஒரு பெரிய பூஸ்ட் இருக்கும், பெரிய மொரால் இருக்கும். ஆல்ரெடி டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சிட்டோம், இப்போ நம்ம வந்து ஓடிஐயும் ஜெயிச்சு ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் அட் த வேர்ஜ், ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த கில் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்கல்ல அவங்களுக்கு. ஆமா, ஸோ தே ஹேவ் த மொமெண்டம், ஓகேங்களா. பட் அவங்களுக்கு ஒன்று என்ன தெரியும்னா, இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி அகெயின். ஸோ அதாவது தே வில் ஃபீல் ரியலி பாசிட்டிவ் அபவுட் இட். ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எஸ்பெஷலி இஃப் தே லூஸ் த டாஸ் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்தியாவுக்கு அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜா இந்தியா தோக்குறாங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இன்னும் ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். ஏன்னா இந்தியா வில் நோ த கண்டிஷன்ஸ் அண்ட் தே பிளே பெட்டர் இன் தோஸ் கண்டிஷன்ஸ்ங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு பாசிட்டிவா இருப்பாங்க, மொமெண்டம் இருக்கு. ஆனா தே வில் நாட் டேக் இட் ஈஸி. ஓகே, சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு எதுவும் தேவைப்படும். அந்த இவருக்கு மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் அது தேவைப்படும் வந்து நினைக்கிறேன். கிராம்ப்னு வந்து சொன்னாங்க. ஓ ஓகே, பவுலரா? அந்த பவுலர் பர்கர். ஆமாம். நான் அப்போ அவருக்கு பதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் விளாண்டாரு அவர் வருவாரோ, இந்த யார் இவர், அவர் பேர் என்ன, பேர் இல்ல வர மாட்டேங்குது. நீ கூட சொன்னீங்க சுப்ராயன், சூப்பர் சுப்ராயன். அவர் ஃபாஸ்ட் பவுலர் இல்ல, அவர் ஸ்பின்னர்ல. ஆமா, அவர் ஸ்பின்னர் எப்படி திரும்ப எடுப்பாங்க? அவங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர் ரீப்ளேஸ்மெண்ட் தானே வேணும். ஓகே சரி பார்ப்போம். அவருக்கு வந்து அது சீரியஸான அந்த ஒரு இவர் இன்ஜுரி. பார்ட்மேன் ஒருத்தர் இருந்தால், அவர் பேர் தான் எனக்கு வாயில வரல. அவரை தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே ஓகே ஓகே. ஆன் தி அதர் ஹேண்ட் இந்தியா வந்து ஆப்வியஸ்லி வந்து தோற்றக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரெஷரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டாஸை தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், மேட்ச்சை வந்து செகண்டில் தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மொரால் கொடுக்கும், நாளைக்கு வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா சீரீஸ் டிசைடர் வேறு. அண்ட் அப்படியே கான்ட்ரரி, டெஸ்ட் சீரீஸ் தான் தோத்துட்டோம், ஒன் டேவும் தோத்துட்டோம்னா நம்மளால் வந்து வெளியில் தலை காட்ட முடியாதுன்ற ஒரு ப்ரெஷர் ஆங்கிள்லேருந்து தானே இந்தியா. இல்ல இந்தியா இஸ் டெஃபினெட்லி அண்டர் ப்ரெஷர், ஓகேங்களா. பட் குட் திங் ஃபார் இந்தியா இஸ் தட் அந்த நம்ம பேசின மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு கைஸ் இருக்காங்க, ஓகேங்களா. அதான் இது மாதிரி இதை ஃபேஸ் பண்ணவங்க, ஹவு டு கோ த்ரூங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிறனால வந்து தட் வில் ஹெல்ப் த அதர் டீம் மெம்பர்ஸ். ஸோ ஐ டோன்ட் திங்க் ப்ரெஷர் வந்து அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடாது வித் எனஃப் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட் டீம். ஓகே, இந்தியாவும் பிளேயிங் 11 சேம் தானே மாஸ்டர் இருக்கும். ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் எனி ஒன் இல்லை. நமக்கு பார்த்த 2 மேட்ச்லயுமே பார்த்தோம்னா அந்த வாஷிங்டன் சுந்தரோட ஸ்பாட் தான் வந்து சேலஞ்சிங்கா இருக்கு. ஆனா அவருக்கு பதிலா யார் இருக்கா? அதாவது நீங்கள் போனீங்கன்னா பேட்ஸ்மேனுக்காக தான் போகணும். திலக் வர்மா வெளியில் உட்காந்துருக்காரு. ஆமா, இல்ல அதான் அவர் மட்டும்தான் இருக்காரு, ஓகேங்களா. அவர் வந்தாருன்னா அவர் பவுலிங் அவ்வளவா போட மாட்டார், கரெக்டா. ஸோ இவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஓவர்ஸ் போடுறாரு. அந்த ஒரு 6th பவுலிங் ஆப்ஷனாவது இருக்கு. அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ரெடி இருந்தாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஹோம் கிரவுண்ட் வேற, சான்ஸ் இருக்கு. ஹோம் கிரவுண்ட் வேறு. பட் ஆனால் ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஆர் கோயிங் டு சேஞ்ச். தே வில் ஸ்டிக் டு பிளேயிங் 11 தான் நான் நினைக்கிறேன். தே வில் நாட் சேஞ்ச் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தட் பீயிங் செட், ஆப்வியஸ்லி ரெண்டு டீமுமே வந்து டாஸ் ஜெயிச்சா வந்து பவுலிங் தான் பண்ணுவாங்க. ஸோ சப்போஸ் இந்தியா வந்து ஒன்ஸ் அகெயின் அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ்லாம் வந்து எதுவுமே கை கொடுக்காம இந்தியா வந்து தோத்துட்டாங்கன்னா என்ன ஸ்கோர் வந்து சேஃப்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டியூ கம்மிங் ஒரு அகெயின் லைக் 350 ப்ளஸ் அவங்க அடிச்சே ஆகணும் இல்லையா? மினிமம் 350 ப்ளஸ் அது வந்து டச் பண்ணணும் அவங்க ஒரு குஷனுக்கு. ஆமாம்மா, கண்டிப்பாக 350 மினிமம் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அதான் அங்கே கொஞ்சம் கண்டிஷன் அவங்க எவால்வேட் பண்ணணும். அதான் அந்த லோயர் ஆர்டர் வந்து கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா சவுத் ஆஃப்ரிக்காவால் ரெக்கவர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றோம் நம்ம. அதாவது ஆப்ஷன்றதை விட என்ன சொல்ல வரேன்னா, மொமெண்டம் வந்து அவங்க கையில் கொடுத்துட்றோம். அவங்க வந்து தே ஃபீல் லைக் பாசிட்டிவ் அண்ட் தட் ஹெல்ப்ஸ் டியூரிங் தேர் பேட்டிங்.
அதை கொடுக்காம தே ஜஸ்ட் நீட் டு நெயில் இட் டவுன். லைக் ஓகே, இதுக்கு மேலே அவங்க வந்து ரெக்கவரி ஆகக்கூடாது, ஜஸ்ட் கோ ஃபார் த கில். அந்த லாஸ்ட் ஒரு 15 ஓவர்ஸ் ப்ளே பண்ணோம். ஹேவிங் செட் தட், எப்பயும் போல அந்த டாப் 3 டாப் 4 ப்ளே பண்ணணும். ஸோ பிக் ரன்ஸ் இஸ் டெஃபினெட்லி மஸ்ட் அகைன். ஆனால் ஓகே, ஜெய்ஸ்வாலுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் அவர் வந்து நாளைக்கு வந்து ஒரு 70-80 அடித்தாலே வந்து ரொம்ப சூப்பராக வந்து அவருக்குமே பேர் இருக்கும் அண்ட் அவருக்குமே அவரோட கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட இன்னிங்ஸ் வந்து நாளைக்கு ரொம்ப க்ரூஷியல்னு நான் நினைக்கிறேன். ஆமா, இல்ல சரி, அவருக்கு அதான் நம்ம முதல்ல பேசணும் இல்லைங்களா, அவருக்கு வந்து இது வந்து நல்ல சான்ஸ், ஓகேங்களா. ஆனா இன்னும் அவருக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது. அந்த இது நாளைக்கு கிளிக் ஆச்சுன்னா he will go into the T20 also with a very very positive mindset. ஸோ நல்ல சான்ஸ் நீங்க சொன்ன மாதிரி. அகைன் அவருக்கு வந்து க்ரூம் பண்றதுக்கு people are there around him. ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனி கன்சர்ன்ஸ் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது பவுலிங் வந்து கன்சர்ன் தான், நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வந்து பேட்டிங்கில் வந்து இன்னும் லைக் ரோஹித் சர்மா வந்து லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் அடிக்கல. பட் ஆனாலும் வந்து இல்லை வந்து லா ஆஃப் ஆவரேஜஸ் படி 2 மேட்ச் கோலி செஞ்சுரி அடிச்சிட்டாரு. நாளைக்கு வந்து ஒரு லோ ஸ்கோர் வந்து ரவுண்ட் த கார்னர் மேபி இருக்கலாம். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா எப்படி இந்தியா ரெக்கவர் ஆவாங்க? அந்த மாதிரி ஏதாவது கன்சர்ன் இருக்கா? ODI average in விசாகப்பட்டினம் 97.83. யாருக்கு சார்? விராட் கோலி. நீங்க ஏதோ லா ஆஃப் ஆவரேஜ் எல்லாம் பேசுனீங்க. இல்லை 3 சார், செஞ்சுரி 2 50. ஓ அது வேறையா? 587 runs so far in 7 innings. ஓகே, அப்போது அதான் நான் வந்து ஒரு போஸ்ட் பார்த்தேன், அண்ணா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே செஞ்சுரி அடிச்சு போர் அடிக்குது, நான் சேசிங்கில் அடிக்கணும் அப்படின்னு போட்டு பார்த்தேன். 3 செஞ்சுரி இல்ல அடிச்சு அதோட முடியல. ரோஹித் சர்மா அவரேஜஸ் ஆல் க்ளோஸ் டு 60, ஓகேங்களா. அவர் 1 செஞ்சுரி 2 50. கேஎல் ராகுலும் அங்க ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ நமக்கு அந்த கீ பிளேயர்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபேவரட் கிரவுண்டா தான் இருக்கு. ஸோ அதனால ஐடியலி தே ஷுட் ஸ்கோர் அகெயின் பிக் ரன்ஸ். ஸோ இட் ஹேஸ் டு பேசிக்கா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பியாண்ட் த லிமிட்டா இருக்கணும், மேபி 400. அதாவது அன்னைக்கு மாதிரி ஒரு ஸ்டார்ட் கிடைச்சி போச்சுன்னா, நோ ஐ எம் சீரியஸ், லைக் தே ஹேவ் டு கோ ஃபார் தட் இல்லைங்களா. ஏன்னா நமக்கு டியூ பிளஸ் நம்ம பவுலிங் லைனப்புக்கு அந்த எக்ஸ்ட்ரா குஷன் தேவைப்படுது. ஆனா நமக்கு நீங்க வல்னரபிள்னு சொன்னா அகைன் நமக்கு அந்த லோயர் ஆர்டர் தான் கொஞ்சம் வல்னரபிள். அது ஒண்ணுதான் பிரச்சனை. அது எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க. அதாவது வந்து லாஸ்ட் 10 ஓவர்ஸில் கண்டிப்பாக வந்து 8 to 9 ரன் ரேட் வச்சு விளையாடணும். அதாவது irrespective ஆஃப் வாட் எவர் த ஸ்கோர் யூ ஹேவ், அதாவது வந்து 8 to 9க்கு வந்து குறையாம அவங்க வந்து அடிக்கணும். அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுமே நான் நோட்டீஸ் பண்ணது. ஏன்னா லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த பவர் பேக்டாக அவங்க ஃபினிஷ் பண்ணலை. கண்டிப்பாக வந்து 8 to 9 க்ளோஸ் டு 10 இதில் வந்து அவங்க வந்து ரன் ரேட் வச்சு மெயின்டைன் பண்ணி பண்ணாங்கன்னா தட் வில் கிவ் தம் லைக் எக்ஸ்ட்ரா 20-30 ரன்ஸ் விச் வில் பி லைக் மேட்ச் டிசைடட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் மிஸ் பண்ணுவாங்க. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து பவுலிங் செக்டார் வில் பி அண்டர் ப்ரெஷர். மார்னே மார்க்கல்லாம் வந்து என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. டியூலெலாம் வந்து எப்படி போடணும்னு அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரா அப்படின்றது வந்து தெரியல. பட் ஆனால் வந்து ஐ திங்க் அவர் ஃபேஸ் பவுலர்ஸ் வில் பி அண்டர் ப்ரெஷர். அதே மாதிரி ட்ரம் கார்டு வந்து கண்டிப்பாக வந்து பவர் பிளேயில் 10 ஓவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக 2 விக்கெட்டாவது கண்டிப்பாக விழணும். அதாவது நம்ம இன்கேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறோம் அப்படின்னா. ஆமா, இல்ல அதுதான் நமக்கு பாசிட்டிவ் என்னன்னா, அட்லீஸ்ட் ஹர்ஷித் ராணாவும் ஹர்ஷ்தீப் சிங்கும் தே ஆர் டூயிங் குட் ஜாப், ஓகேங்களா. அதாவது தே ஆர் நாட் என்ன சொல்ல தட் பேட். ஸோ அதனால அது வந்து நமக்கு உண்மையிலே பாசிட்டிவா உள்ள போவாங்க. பிரசித் கிருஷ்ணா மட்டும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா பவுலிங் போட்டாருன்னா நல்ல சான்ஸ். நீங்க சொன்ன மாதிரி கண்டினியூஸ் விக்கெட்ஸ், அவ்வளவுதான். அதை கண்டினியூஸா விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாதான் வந்து அவங்களுக்கு அந்த மொமெண்டம் கிடைக்காம ரன் ரேட்டு எல்லாமே வந்து இட் வில் பி கெப்ட் அண்டர் செக். ஸோ அதுதான் முக்கியம். நமக்கு பிரச்சனை என்னன்னா, நம்மளோட யூஸ்வலா நான் சொல்றேன் ட்ரம்ப் கார்டு வந்து குல்தீப் யாதவ். அவரோட இது வந்து இந்த செகண்ட் ஹாஃப்ல பிளே பண்றதுனால நெகேட் ஆயிடுது. அது வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா ஆப்வியஸா தெரிஞ்சிருது. ஏன்னா முதல்ல கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட் பவுலர் சரியா போடாட்டினாலும் அவர் வந்து டக்குன்னு விக்கெட் எடுத்து கொஞ்சம் கண்ட்ரோல் வந்து வந்துடும். அது கிடைக்காம அதுவும் அவங்களுக்கு பேட்டிங் ரொம்ப ஈஸி ஆயிடுறதுனால நம்மளோட பேசிக்கா அந்த டெம்ப்ளேட்டே வந்து பவுலிங் டெம்ப்ளேட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கரெக்ட் வேலிட் பாயிண்ட். பார்ப்போம், நாளைக்கு வந்து டாஸ் முதல்ல ஜெயிக்கணும், அதுக்கப்புறமா வந்து சீரீஸ் முதல்ல ஜெயிக்கணும். நாளைக்கு எல்லாமே இந்தியன் ஃபேன்ஸ் இது எல்லாத்துக்குமே காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, ப்ரிடிக்ஷன் டைம். என்ன சொல்கிறீங்க, இந்தியாவா சவுத் ஆஃப்ரிக்காவா? இல்லை அதுதானே நான் என்கிட்ட இது கேள்வி கேட்க வேண்டியது இல்லையே. நீங்கள் வந்து 3-0 சொன்னவரா? ஓகே, எனக்கு வந்து கண்டிப்பாக இந்தியா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு தோணுது. பட் ஆனால் எனக்கு என்னமோ வந்து ஒரு வேளை நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு இதுவும் எனக்கு இருக்குது. ஸோ எனக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது.
ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் மை இன்ட்யூஷன் பிகம்ஸ் ராங். ஸோ ஐ நீங்க வந்து ஹோப் டு டாஸ்க்கு பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்க இன்ட்யூஷன் அங்க இருந்து தான் வருது. கண்டிப்பாக. அதுக்கடுத்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார், ஓகே, ரோஹித் சர்மா. நான் ஒரு மேட்ச் கூட விராட் கோலி சொல்லலை, பட் ஆனால் இந்த மேட்ச் சொல்கிறேன் விராட் கோலி ஏப்பா, அப்படின்னு நான் அதான் போயிட்டு இருந்தது விராட் கோலிக்கு. ஓகே, இது சவுத் ஆப்பிரிக்கால டெவால் பிரவிஸ். டெவால் பிரவிஸ், ஓகே. ரொம்ப சேஃபா சொல்லணும்னா பீட்ஸ் சொல்லிடலாம். ஆனா நான் வந்து இந்த தடவை டிஃப்ரெண்டா குவென்டன் டிகாக் சொல்றேன். ஆனால் நான் போன தடவை மாக்ரம் சொன்னேன், செஞ்சுரி போட்டார் மாக்ரம். ஓகே, போன தடவை பார்க்கலாம். மாக்ரம் சொன்னேன். ஓகே, நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இந்தியா டாஸ் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, அப்படி வந்து டாஸ் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, சீரிஸ் ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு மேட்ச் முடிஞ்ச உடனே ஹோப்ஃபுல்லி இந்தியா வந்து ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்ச உடனே நாங்கள் அந்த மேட்சை பற்றி கண்டிப்பாக நாங்கள் வந்து பேசுகிறோம் அனாலிசிஸில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து கிரிக்கெட் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், ஜோ ரூட் இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியாவில் செஞ்சுரி போட்டிருக்காரு. ஒன் ஆஃப் த கோட்டட் இன்னிங்ஸ். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா போய் ஹைலைட்ஸ் பாருங்கள், அவ்வளவு சூப்பராக ஆடினார். டெஸ்ட் மேட்ச் அட் இஸ் பெஸ்ட். ஆஷஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Until meet you in next video, signing off, Vikram And Master, thank you.